ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை வச்சு தான் ஒரு சிம்பிளான ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டையை வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலக்கிக்கலாம். இனிப்புக்கு வந்து நம்ம இன்றைக்கி சுகர் சேர்க்குறது இல்லை, அதனால் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறோம். இப்போ அது நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோங்க, அதில் கல்லெல்லாம் இருக்கும். இது கூட வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறலாம் 100 ml. கடலை எண்ணெயெல்லாம் சேர்க்காதீங்க, ஆயில் தான் எடுக்கணும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாட்டு சக்கரை, முட்டை, ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து 250 கிராம் வந்து கோதுமை மாவு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இது கூட பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஆயில் முட்டையில் வந்து இப்போ மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வந்து கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 100 ml பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கல, நம்ம பால் தான் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பால் தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுனால பச்சை பாலே சேர்த்துக்கிறலாம். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இது கூட இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மாவுலாம் நம்ம போட்டதுனால ஸ்பாடில் வச்சு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு சைடாக இருந்தே கலரணும், அப்போ தான் வந்து கேக்கு வந்து நல்லா லேயராக வரும். இப்போ இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேக்கு செய்கிறதுக்கு மாவு வந்து இதே சரியான பதம், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், நம்மளுக்கு சரியான பதம். இப்போ கேக் ட்ரேயில் வந்து நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது அப்ளை பண்ணி பட்டர் சீட்டு வச்சு இப்போ நம்ம மாவை வந்து அதை மோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ தட்டி விட்டுறலாம். நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ மேலே வந்து கார்னிஷ்காக ஜாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அவனில் வேக வச்சிடலாம். 180 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 40 மினிட்ஸ் வந்து 200 டெம்பரேச்சரில் வந்து வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. ஆறுன பிறகு தான் வெளியில் எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.